அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். திடீரென திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி உள்ள நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். இந்த சம்பவம் அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருபவர். கடந்த தேர்தலில் தனது தோல்விக்கு காரணமே அதிமுக பாஜக கூட்டணிதான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்தார். ஆனால் அவருடைய கூற்றுக்கு மாறாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி உள்ளது. இதற்காக மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன், புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் வழியில் என் அரசியல் பயணம் தொடரும் என்று பதிவிட்டிருந்தார் ஜெயக்குமார். அதேபோல் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. ஒரே இடத்திற்கு செல்லும் போது கூட இருவரும் சந்தித்துக் கொள்ளாமல் இருப்பது, சட்டசபையில் செங்கோட்டையன் தனியாக இருப்பது உள்ளிட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஆயத்த பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. குறிப்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை, திண்ணை பிரச்சாரம், முக்கிய நிர்வாகிகள் உடனான ஆலோசனை என தேர்தல் பணிகளை தற்போதே அதிமுக தொடங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் பலமுறை அதிமுக பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருந்தார் அமைச்சர் ஜெயக்குமார். ஆனால் ஏமாற்றிவிட்டார் எடப்பாடி என்ற அதிருப்தியில் இருந்த அதிமுக முக்கிய புள்ளியான ஜெயக்குமார் இந்த அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. அப்படி ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவியான மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.